அதிகாரம் 3. கோவிலை தீட்டுப்படுத்த எலியதோர் செய்த முயற்சி. எலியதோர் எருசலேம் வருதல். தலைமை குருவான ஓனியாவின் இறைப்பற்றையும் தீமை மீது அவர் கொண்டிருந்த வெறுப்பையும் முன்னிட்டு திருநகரில் முழு அமைதி நிலவியது. சட்டங்கள் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டன. மன்னர்களே அந்த இடத்தை மதித்தார்கள். சிறப்பான நன்கொடைகள் அனுப்பி கோவிலை மாட்சிப்படுத்தினார்கள். ஆசியாவின் மன்னரான செலூக்கு கூட பலி ஒப்புக்கொடுக்கும் திருப்பணிக்கு தேவையான எல்லா செலவுகளுக்கும் தம் சொந்த வருமானத்தினின்று கொடுத்து வந்தார். ஆனால் பென்யமின் குலத்தை சேர்ந்தவனும் கோவில் நிர்வாகியாக அமர்த்த பெற்றிருந்தவனுமாகிய சீமோன் நகரின் சந்தையை நடத்தும் முறை பற்றி தலைமை குருவோடு மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்தான். அவன் ஓனியாவை எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாததால் தர்சு என்பவரின் மகனும் அந்நாளில் கூலேசிரியா பெனிசியா ஆகிய நாடுகளின் ஆளுநனாய் இருந்தவனுமான அப்பல்லோனியுவிடம் சென்றான். எருசலேம் கோயிலில் உள்ள கருவூலம் இதுவரை கேள்விப்பட்டிராத செல்வத்தால் நிறைந்துள்ளது. அதில் கணக்கிட முடியாத அளவுக்கு பணம் இருக்கிறது. அது பலிகளின் கணக்கில் சேராதது. அதை மன்னனின் கட்டுப்பாட்டுக்குள் கொணர முடியும் என்றெல்லாம் அவனிடம் கூறினான். மன்னனை அப்பல்லோனியு சந்தித்தபோது பணத்தை பற்றி தான் கேள்விப்பட்டதை அவனிடம் எடுத்துரைத்தான். மன்னனும் தன் கண்காணிப்பாளனான எலியதோரை தேர்ந்தெடுத்து மேலே குறிப்பிட்ட பணத்தை எடுத்து வரும்படி ஆணை பிறப்பித்து அனுப்பினான். உடனே எலியதோர் புறப்பட்டு கூலேசிரியா பெனிசியா ஆகிய நாடுகளின் நகரங்களை பார்வையிடும் பாவனையில் மன்னனின் திட்டத்தை நிறைவேற்ற பயணமானான். அவன் எருசலேமுக்கு வந்தபோது அந்நகரின் தலைமை குரு அவனை கனிவுடன் வரவேற்றார். அவன் அங்கு வந்ததன் நோக்கத்தை விளக்கினான். தனக்கு கிடைத்த செய்தி பற்றி குருவிடம் எடுத்துரைத்து அதெல்லாம் உண்மைதானா என்று வினவினான். கைப்பெண்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உரிய சிறு நிதி கோவிலில் இருப்பதாக தலைமை குரு அவனுக்கு விளக்கினார். மற்றுமொரு தொகை மிக உயர்நிலையில் இருந்த தோபியாவின் மகனான இர்கானுடையது என்றும் மொத்தம் 16 டன் வெள்ளியும் 8 டன் பொன்னும் மட்டுமே உள்ளன என்றும் சொன்னார். ஆனால் நெறிகெட்ட சீமோன் உண்மைக்கு புறம்பானவற்றை கூறியிருந்தான். மேலும் அவ்விடத்தின் தூய்மையிலும் அனைத்துலக புகழ்பெற்ற அக்கோவிலின் புனிதத்திலும் பாதுகாப்பிலும் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு தீங்கிழைப்பது முற்றிலும் முடியாத செயலாகும் என்றும் தலைமை குரு கூறினார். கோவிலில் நுழைய எலியதோர் செய்த முயற்சி. எலியதோர் தான் மன்னனிடமிருந்து பெற்றிருந்த ஆணையின் பொருட்டு அந்த பணம் மன்னனின் கருவூலத்திற்காக எப்படியாவது பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்று கூறினான். ஆகவே தான் குறித்த ஒரு நாளில் நிதி நிலைமையை ஆய்ந்தறியும் பொருட்டு கோவிலுக்குள் சென்றான். நகர் முழுவதும் பெரும் துயரில் ஆழ்ந்தது. குருக்கள் தங்கள் குருத்துவ உடையோடு பலிபீடத்தின் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார்கள். நிதி பற்றிய விதிமுறைகளை கொடுத்திருந்த விண்ணக இறைவனை துணைக்கு அழைத்தார்கள். நிதியை சேமித்து வைத்திருந்தவர்கள் பொருட்டு அதனை காப்பாற்றும்படி மன்றாடினார்கள். தலைமை குருவின் தோற்றத்தை பார்த்தபோது மனம் புண்பட்டது. அவருடைய முகத்தோற்றமும் நிறமாற்றமும் அவரது மனத்துயரை வெளிப்படுத்தின. பேரச்சமும் நடுக்கமும் அவரை ஆட்கொள்ள அவரின் உள்ளத்தில் உறைந்திருந்த ஆழ்துயர் காண்போருக்கு தெளிவாயிற்று. தூய இடம் தீட்டுப்படவிருந்ததை அறிந்த மக்கள் பொதுவில் மன்றாட தங்கள் வீடுகளிலிருந்து கூட்டமாக ஓடி வந்தார்கள். பெண்கள் தங்களது மார்புக்கு கீழே சாக்கு உடுத்தியவர்களாய் தெருக்களில் திரளாக கூடினார்கள்.
வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாத கன்னிப் பெண்களுள் சிலர் நகர வாயில்களுக்கும் சிலர் நகர மதில்களுக்கும் ஓடினார்கள். மற்றும் சிலர் பலகனி வழியாக எட்டி பார்த்தார்கள். அவர்கள் அனைவரும் விண்ணகத்தை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தியவாறு மன்றாடினார்கள். மக்கள் அனைவரும் பெரும் குழப்பத்துடன் குப்புற விழுந்து கிடந்ததையும் பெரும் துன்பத்தில் இருந்த தலைமை குருவின் இயக்கத்தையும் பார்க்க இரங்கத்தக்கதாய் இருந்தது. கோவிலில் ஒப்படைக்கப்பட்டவற்றை ஒப்படைத்தவர்கள் பொருட்டு நன்கு பாதுகாக்கும்படி எல்லாம் வல்ல ஆண்டவரை அவர்கள் மன்றாடினார்கள். ஆனால் எலியதோர் தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை செயல்படுத்துவதில் முனைந்து நின்றான். எலியதோர் பெற்ற தண்டனை. எலியதோர் தன் காவலர்களோடு கருவூலத்தை அடைந்தான். அப்போது ஆவிகளுக்கும் எல்லா அதிகாரத்திற்கும் பேரரசராயிருக்கிறவர் மாபெரும் காட்சி ஒன்றை தோன்றச் செய்ய அவனை பின்பற்ற துணிந்த அத்தனை பேரும் ஆண்டவருடைய ஆற்றலைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அச்சத்தால் மயங்கி விழுந்தனர். ஏனெனில் அணிமணி பூட்டிய ஒரு குதிரையையும் அதன் மேல் அச்சுறுத்தும் தோற்றமுடைய ஒரு குதிரை வீரரையும் கண்டார்கள். அக்குதிரை எலியதோரை நோக்கி சீற்றத்துடன் பாய்ந்து தன் முன்னங்குளம்புகளால் அவனை தாக்கியது. குதிரை மேல் இருந்தவர் பொன் படைக்கலங்களை அணிந்தவராய் தோன்றினார். மேலும் 2 இளைஞர்கள் அவன் முன் தோன்றினார்கள். அவர்கள் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள், அழகு மிக்கவர்கள், பகட்டான உடை அணிந்தவர்கள். அவர்கள் அவனுக்கு இரு பக்கத்திலும் நின்று கொண்டு தொடர்ந்து சாட்டையால் அவனை அடித்து காயப்படுத்தினார்கள். காரிருள் சூழ அவன் தரையில் விழுந்த பொழுது அவனுடைய ஆட்கள் அவனை தூக்கி ஒரு தூக்கு படுக்கையில் கிடத்தினார்கள். சிறிது நேரத்திற்கு முன் தன் படையோடும் காவலர்களோடும் கருவூலத்திற்குள் நுழைந்தவன் இப்போது தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கவே அவனை தூக்கிச் சென்றார்கள். இதனால் அவர்கள் கடவுளின் மாபெரும் ஆற்றலை தெரிந்து கொண்டார்கள். கடவுளின் இச்செயலால் அவன் பேச்சற்று மீண்டும் நலம் பெற்று நம்பிக்கையற்றவனாய் கிடந்தான். தன் சொந்த இடத்தை வியத்தகு முறையில் மாட்சிப்படுத்திய ஆண்டவரை யூதர்கள் போற்றினார்கள். மேலும் சிறிது நேரத்திற்கு முன் அச்சத்தாலும் குழப்பத்தாலும் நிறைந்திருந்த கோவிலில் இப்போது எல்லாம் வல்லவரான ஆண்டவர் தோன்றவே அது மகிழ்ச்சியாலும் உவகையாலும் நிறைந்து வழிந்தது. உடனே இறக்கும் தருவாயில் இருந்த எலியதோருக்கு உயிர் பிச்சை அளிக்கும்படி உன்னத இறைவனிடம் மன்றாடுமாறு அவனுடைய நண்பர்கள் சிலர் ஓனியாவை கெஞ்சினர். எலியதோருக்கு எதிராக யூதர்கள் யாதேனும் சூழ்ச்சி செய்திருப்பார்கள் என மன்னன் எண்ணலாம் என்று அஞ்சி தலைமை குரு அவனுடைய உடல் நலனுக்காக பலி செலுத்தினார். தலைமை குரு பாவக் கழுவாய் பலி ஒப்புக்கொடுத்து கொண்டிருந்தபோது அவ்விளைஞர்கள் அதே ஆடைகளை அணிந்தவர்களாய் எலியதோருக்கு மீண்டும் தோன்றினார்கள். நின்றவாறு அவர்கள் தலைமை குரு ஓனியாவிடம் மிகுந்த நன்றியுடையவனாயிரு, ஏனெனில் அவரை முன்னிட்டே ஆண்டவர் உனக்கு உயிர் பிச்சை அளித்துள்ளார். விண்ணக இறைவனால் தண்டிக்கப்பட்ட நீ கடவுளின் மாபெரும் ஆற்றலை எல்லா மனிதருக்கும் எடுத்துக்கூறு என்றார்கள். இதைச் சொன்னதும் அவர்கள் மறைந்து விட்டார்கள். எலியதோரின் மனமாற்றம். அப்போது எலியதோர் ஆண்டவருக்கு பலி செலுத்தியதுமென்றி தன் உயிரை காத்தவருக்கு பெரும் நேர்ச்சைகளும் செய்தான். பின் ஓனியாவிடமிருந்து விடை பெற்று கொண்டு தன் படைகளோடு மன்னனிடம் திரும்பிச் சென்றான். மாபெரும் கடவுளின் செயல்களை தன் கண்ணால் கண்டு மனிதர் அனைவர் முன்னும் அவற்றுக்கு சான்று பகர்ந்தான். எருசலேமுக்கு மீண்டும் அனுப்புவதற்கு எத்தகைய மனிதன் தகுதியானவன் என்று மன்னன் எலியதோரை வினவினான். அதற்கு அவன், உமக்கு பகைவன் அல்லது
உமது அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவன் எவனாயினும் இருந்தால் அவனை அங்கு அனுப்பும். அவன் உயிர் பிழைக்க நேரிட்டாலும் நன்றாக கசையடிப்பட்டவனாகவே உம்மிடம் திரும்பி வருவான். ஏனெனில் அந்த இடத்தில் கடவுளின் ஆற்றல் உண்மையாகவே விளங்குகிறது. விண்ணகத்தில் உறைகின்றவரே அந்த இடத்தை காத்து வருவதுமின்றி அதற்கு உதவியும் செய்கிறார். அதற்கு தீங்கு இழைக்க வருபவர்களை தாக்கி அழிக்கிறார் என்றான். இதுதான் எளியதோரின் கதை. இவ்வாறே கருவூலம் காப்பாற்றப்பட்டது.